ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வண்டி நம்ம RS 200 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி சீஸ் ஆகி நின்றுச்சுங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இப்போ தாங்க வந்துச்சு. ஸோ அதான் எப்படி ரெடி பண்ணுறோம், என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம், என்ன மாற்றுறோம், எதை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பண்ணுறோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட சேனலில் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஜின் ரெடி ஆகிறத பற்றி தான் பார்க்க போகிறாங்க. நம்மளோட இன்ஜின் தான் RS 200 இன்ஜின் தாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுது நம்ம வீடியோ போட்டு. காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கும் இல்லை, பைக் ஃபுல்லாக சீஸ் ஆகி இருந்துச்சுங்க. ஸோ அதுக்காக அதை ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நமக்கு இன்றைக்கி தாங்க ரெடி ஆகுது வண்டி. கிட்டத்தட்ட 15-16 டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பார்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு. இன்ஜினில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் ஃபுல்லாக மொத்தமாகவே காலி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஏன் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட் ஈஸியாக போகாது. கிராங்க் ஷாஃப்ட் நம்ம போகிறதுக்கு ஆயில் இல்லாமல் ஓடினா போகும், இல்லை இதர் ஏதாவது பிளாக் இருந்தாலும் போகுங்க. பட் நம்மளோட வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நம்ம எதையுமே அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் பண்ணலங்க. ஸோ இதுதான் சிலிண்டர் ஹெட்டுங்க. நம்ம பிஸ்டன் இருக்கா, ஸோ பிஸ்டன் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறோம். அதுவுமே அடி வாங்கிடுச்சு. அது மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே பேக் அண்ட் ஃபோர்த் கரெக்டாக இருக்கணும். பட் என்னோடது கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் சரி பிஸ்டனையும் சேர்த்து தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்டன் மாற்ற போகிறவங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் மாற்றிருக்கோம். இப்போ பிஸ்டனும் மாற்ற போகிறோம். பிஸ்டன்னா நம்ம பிஸ்டன் மட்டும் தனியாக வராதுங்க, இந்த மொத்த செட்டாக தான் வரும். ஹெட்டோடு சேர்த்து தான் வரும். ஹெட்டை நம்ம மேலே கேம் ஷாஃப்ட் சொல்லலை, இந்த பாட்டு மட்டும் தனியாக வருங்க. இதை நம்ம எடுத்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட் புது கிராங்க் ஷாஃப்டோட மாட்டிடலாங்க. பட் நம்மளோட கிராங்க் ஷாஃப்ட் எதனால் போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் இப்போ வரை கண்டுபிடிக்கல. ஏன் மெக்கானிக்கால் கூட கண்டுபிடிக்க முடியலங்க. ஏன்னா நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி சடன், அதாவது நம்ம கிராங்க் ஷாஃப்ட் போனாலோ இல்லை கேம் ஷாஃப்ட் ஏதாவது ஒன்று, கேம் ஷாஃப்ட் போனால் கூட வண்டி ஹால்ட் ஆகுங்க. பட் வண்டி சடனாக ஸ்டாப் ஆகாது. பட் கிராங்க் ஷாஃப்ட் சீக்கிரமாக போகாது. பட் என்னோடய வண்டியில் புது ஆயில் வேறு போட்டிருந்தேன். அதனால் எப்படி அடிச்சுன்னு தெரியல. எப்படி வச்சுன்னா நான் ஒரு 60 km/h வந்துட்டு இருந்திருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்ஜின் ஹால்ட் ஆகிட்டுங்க. ஹால்ட் மீன்ஸ் ஆஃப் பண்ணுறது மட்டும் சொல்ல, என்னோட பேக் வீல் டோட்டலாக லாக் ஆகி வண்டி நின்றுச்சுங்க. அந்த லாக் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் அதாவது ஹை ஸ்பீடில் நம்ம 60ல் வந்ததுனால எனக்கு பிரச்சனை பெருசாக ஆகலை. பட் இதே நேரம் ஒரு 120, 140ல் வந்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்குங்க. ஸோ பேக் வீல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருக்குங்க. ஸோ அதுதான் நடந்துருங்க. பட் என்னமோ தெரில, அன்றைக்கி நான் நம்ம வண்டி கேம் ஷாஃப்ட்டும், ஸோ கேம் ஷாஃப்ட் கிடையாது, ராக்ராமும் டைமிங் ஷேனும் புதுசு மாட்டியிருந்தோம். அதனால் டெஸ்ட் ரைடுக்காக எடுத்திருந்தாங்க. ஸோ டெஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 km/h மேலே போக வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துனாலே 60 km/h தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு பிளாக் ஆகி, அதாவது பேக் ரியர் வீல் அப்படியே லாக் ஆகிடுச்சுங்க. அது வண்டி இன்ஜின் அப்படியே ஜாம் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜாம் ஆன மாதிரி இருந்துச்சு. பேக் வீல் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் தூரம் அப்படி இழுத்துட்டே போய் வண்டியை நான் கண்ட்ரோல் பண்ணி வண்டி நிப்பாட்டினேன். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நியூட்ரல் பண்ணோடனே ஓகே ஆகிடுச்சு வண்டி. சரி ஓகே, அப்படி கிராங்க் பண்ணி பார்த்தா கிராங்க் பண்ணோடனே தெரிஞ்சிச்சு எனக்கு உள்ளே பிஸ்டன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அந்த கிராங்க் பண்ணுற வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த மெட்டல் ரெண்டோட உரசும் போது என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் வந்துச்சு. நான் அதனால தான் வண்டியை நான் ஆன் பண்ணவே இல்லை. அப்படியே நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டுட்டேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த வண்டி இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம பார்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் வண்டியை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லேருந்து பிஸ்டனை கழட்டிட்டாங்க. அதை ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருந்துச்சா, அதுலேருந்து பிஸ்டனை கழட்டிட்டாங்க தனியாக. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராங்க் ஷாஃப்ட்டில் பிஸ்டனை இணைக்கணும். அதனால தாங்க ரொம்பவே ஈஸியாக தாங்க இணைக்கிறாங்க. அதாவது நான் அப்படி மாட்டணும் இப்படி மாட்டணும்னு நினச்சிருந்தேன். நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிங்ஸு, ஸோ இந்த மேலே 3 ரிங் வருதா, அந்த 3 ரிங்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மாட்டுவாங்க. அதான் முன்னாடி நான் பழைய இந்த 150, 160 அந்த ரேஞ்சிலலாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கஷ்டப்பட்டு மாட்டுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா செட்டாகி வந்துடுதுங்க. அப்படியே தூக்கி சொருகிற மாதிரி வந்துடுச்சு. பட் இது கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்லலாங்க. இப்போ நாளைக்கு எனக்கு ரிங்ஸ் போயிருந்தா, ரிங்ஸ் மட்டும் தனியாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நம்மளுக்கு ஒரு காஸ்ட் கட்டிங்காக இருக்கும். நான் பஜாஜ் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு பஜாஜ் வாங்குற காரணமே பார்த்தீங்கன்னா பஜாஜ் வண்டி நல்லா இருக்குன்னு வாங்குறது கிடையாது, அந்த ப்ரைஸ். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம யமஹா பக்கமோ இல்லை ஒரு கவசாக்கி பக்கமோ போனோம்னு வச்சுக்கோங்களேன், சரி காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன பொருள் கூட ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பட் பஜாஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மாட்ரேட் ரேட்டில் இருக்குங்க. அதனால தான் வர்றது. இந்த மாதிரி பிஸ்டன் பார்த்தீங்கன்னா சில வண்டியில் ரிங்ஸ் மட்டும் போகும். அப்போ ரிங்ஸ் மட்டும் தனியாக கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் RS 200 NS 200 வரது கிடையாது. பட் 150க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஈஸியாக
பிஸ்டனை மாட்டியாச்சு. நம்ம கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஏற்கனவே அவங்க மாட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம வந்து பிஸ்டனை மாட்டிகிட்டு இருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கியர் ஷாஃப்ட்டு. ஸோ கியர் வந்து சேஞ்ச் பண்ணுற இடம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராங்க் வந்து 2வது இருக்கா. ஸோ இன்னொரு சைடு இருக்கா, அதுதான் கிராங்க்குங்க. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் வந்து நம்ம புதுசு, மித்த எல்லாமே பழசு தாங்க. அந்த கீழே உள்ள ஆயில் பம்பும் புதுசுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கங்கே லைட்டாக ஆயில் வைப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்ஜின் டக்குன்னு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஆயில் வந்து கீழே தான் ஊற்றுவோம், மேலே வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு கிராங்க்லேயே மேலே வராது. ஸோ 2 பிஸ்டன் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் மேலே வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுங்க, லைட்டாக ஆயில் வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோடனே கீழே உள்ள ஆயில், நம்ம இன்ஜின் ஆயில் மேலே ஏறி நம்ம கேம் ஷாஃப்ட் சைட் போய் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை இன்ஜின் மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆகியிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தாங்க நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் லைட்டாக ஆயில் வச்சு விட்றாங்க. இதுதாங்க ஹெட்டோட கேஸ்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேஸ்கெட்டோட கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஹீட்டை வந்து அதிகமாக விட்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாமே வெடிக்குங்க. அதனால் பிஸ்டன் வெடிக்கிறது இந்த இடத்துல வெடிக்கும். அதனால் வந்து அதிகமாக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இடத்துல தான். அண்ட் மித்த கேஸ்கெட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரொம்பவே பேப்பர் மாதிரி தாங்க இருக்கும். அதனால் பிரச்சனையே இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக ஹெட்டு மாட்டி முடிச்சாச்சு, நம்ம பிஸ்டனை மாட்டி முடிச்சாச்சு. கீழே உள்ள எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கியர் ஷாஃப்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மாட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து மேலே உள்ள கேம் ஷாஃப்ட் மட்டும் தாங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள பல், அங்கே 1-2 பல் உண்டு. ஸோ அதெல்லாம் மட்டும் மாட்டணும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுற்று தான், இதுக்கு தாங்க அந்த ஆயில் வச்சு விட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்காக வந்து நம்ம மூவ் ஆகுதா எல்லாமே கண்டுபிடிக்கல, ஸ்ட்ரக் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்பாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா வந்து மெயின் ப்ரைமரி டிரைவ் வீலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் செயின் கனெக்ட் பண்ணுற அந்த கீழே உள்ள பல்லு, ஸோ எல்லாமே இந்த இடத்துல அங்கே இருக்கும். அதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்மளோட கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ இது என்னதுன்னு தெரியுதா, அப்போ மாற்றது என்னன்னு தெரியுதா, இதுதாங்க கியர் செலக்டர் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கியர் போடுறோம்ல, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் தான் இதுதாங்க. ஸோ இருங்க சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதுதான் கியர் சேஞ்ச் பண்ணுறது. நம்ம அன்சைடு வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதில் தாங்க மாறும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவ்மெண்ட் தெரியுதா, ஸோ அதுதாங்க கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. உள்ள உள்ள பல்லாம் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகி நமக்கு ஸ்பீடை வந்து கூட்டி கொடுக்குறது இதுதாங்க. ஏன்னா மாட்டுறோம், எல்லாத்தையும் செக் பண்ணி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு வேளை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போவே கண்டுபிடிச்சிடலாம்ல. அதனால் டோட்டல் இன்ஜினை வந்து செக் பண்ணி தான் மாட்ட சொல்லியிருக்கேன். அதனால் மாட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா கியரும் ஒழுங்காக விழுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து கியர் ஷாஃப்ட் வந்து கழட்டலை இது வரைக்கும், அதனால் பிரச்சனை இல்லைங்க. அண்ட் இதுதாங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமரி டிரைவ் வீல்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வண்டியே ஓடுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் செயினோட அந்த வீலும் மாட்டுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் செயினோட பேடு, 2 சைடு பேடு. எதுக்காக பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள ஸ்டீலில் உரசிட்டு அப்படின்னா பிரச்சனையாயிருங்களா, அதனால வந்து பேடு கொடுத்துருக்காங்க. அந்த பேடோட தான் உரசிட்டு போகும். அண்ட் இந்த பேடு பார்த்தீங்கன்னா தேஞ்சிட்டா அப்படின்னா வந்து நம்மளோட டைமிங் செயின் நாய்ஸ் வருங்க. ஸோ அதனால் அந்த டைமிங் செயின் நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா டைமிங் செயின் தான் பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரி பேடு போயிருந்தாலும் வந்துருக்குங்க. ஸோ ஒரு வழியாக பிஸ்டன் எல்லாத்தையும் மாட்டி முடிச்சாச்சு, பிஸ்டன் கிராங்க் எல்லாத்தையும் மாட்டி முடிச்சாச்சு. நம்ம மேலே உள்ள கேம் ஷாஃப்ட்டை மாட்டியிருக்காங்க. இந்த கேம் ஷாஃப்ட்டை மாட்டி நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இன்ஜினை வந்து பைக்கில் ஏற்ற ரெடி ஆயிருங்க. பட் அதுக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டைமிங் செயின் மாட்டல, அதுக்கப்புறம் கிளச் பிளேட் மாற்றலை, அதுக்கப்புறம் காயிலும் மாட்டலை, அதெல்லாம் இன்னும் மாட்டணுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மேலே உள்ள ஹெட் போல்ட்டு. இதில் 4 போல்ட் இருக்குங்க. அண்டு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போல்ட்டு செம்ம டைட்டாக இருந்துச்சு. நம்ம கழட்டும் போதே ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க கழட்டணும். கிட்டத்தட்ட நான், அதுக்கப்புறம் நம்ம RR-13 சாம், ஸோ அவன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 3 பையன் சேர்ந்து பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்த அந்த கன்று உண்டா, ஸோ அந்த கன்னை வச்சு தாங்க கழட்டினாங்க. அதனால் அவ்வளோ டைட்டு வந்து இந்த ஹெட் போல்ட்டை வச்சு தேவையில்லை, பட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ப்ரெஷர் தேவையோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னுமே அட்வான்ஸ் மெக்கானிக் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டைட் வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மீட்ரு மாதிரி வச்சு அந்த ப்ரெஷர், அந்த நம்ம வெயிட் எவ்வளோ கொடுக்கணும், ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அந்த மீட்ரு அளந்து அந்த மாதிரி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட்டு எல்லாருமே அப்படி கிடையாதுல்ல. ஏன்னா வந்து சில பேர் வந்து அந்த இதிலே ஊறி போயிருப்பாங்க, நம்ம இன்ஜின் மாட்டர்லேயே ஊறி போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கையால் நீட்டாக வச்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளோ டைட்டு தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம அந்த ப்ரெஷர் போல்ட்லேயும் அதுலேயும் பார்த்தோம்னா அதே ப்ரெஷர் கரெக்டாக இருக்குங்க. அண்ட் சைடு கேப்பில் டைமிங் செயினே மாட்டியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரைமிங் செயின் இருக்கா, இதை வந்து நம்ம வந்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த போல்ட் நம்ம சுற்றணும் அப்படின்னா டைமிங் செயின் சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை கரெக்டாக பிடிச்சி டைட் வைக்கணுங்க. டைட் வந்து ஓவர் டைட் வச்சாலும் சுற்றாமல் போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து வெடிச்சதா, நம்ம டைமிங் செயின் வெடிச்ச மாதிரி வெடிச்சிடக்கூடாதுங்க. அண்ட் இது என்ன சைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட காயில், மேக்னெட்டிக் காயில் உட்காரக்கூடிய இடங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட உயிர்னு சொல்லலாம், நம்ம வண்டியோட உயிர்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மூலமாக தான் வந்து நம்ம பேட்டரிக்கு பவர் சப்ளை ஆகுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபெயில் ஆனாலும் நம்ம வண்டி ஆன் ஆகாதுங்க.
அந்த காயில் வந்து எரிஞ்சு போனாலும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வண்டி ஆன் ஆகாது. அண்ட் இந்த காயிலும் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தாலும் பவர் சப்ளை ஜென்ரேட் ஆகாது. ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்ரி பவர் ஏறாது அண்ட் வேறு எதுக்குமே பவர் போகாதுங்க. ஸோ பவர் போகலை அப்படின்னா வந்து நம்மளோட வண்டி ஆன் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட காயிலோட ஹப்பு. ஸோ இது உள்ளுக்கு நடுவில் தான் காயில் சுற்றிக்கிட்டே, அதாவது இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த காயில் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பவர் தாங்க நம்மளுக்கு வந்து நேராக மேலே 6000 யூனிட் போய் 6000 யூனிட்லேருந்து வந்து பேட்டரிக்கு போகுதுங்க. எவ்வளோ பவர் சப்ளை ஆகணும் அப்படிங்கிறது 6000 யூனிட் வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா ஒருவேளை இது வந்து அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா டேரெக்டாக பேட்டரி கொடுக்கும்போது பேட்டரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் 6000 யூனிட் கரெக்டாக டிசைட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு பவர் அனுப்புதுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதே சேம் கிளச்சு வந்து ஃபுல்லாக மாட்டி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளச்சு மாட்டுறதுக்குள்ளே அந்த கவர் கேஸ்கெட் வருமா, அந்த கேஸ்கெட்டுக்கு லைட்டாக பேஸ்ட் வைக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிக்கிறதுக்காக. அண்ட் நம்மளோட இன்ஜின் ரெடியாக போயிட்டுருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து BS3 இன்ஜினால் வந்து அந்த கிராங்க் கலர், அந்த சைடு கேஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இருக்குங்க. இப்போ வர வண்டி எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா BS3ல ஃபர்ஸ்ட் வந்த மாடலுக்கு மட்டும்தான் அந்த கலர் வந்து கோல்டன் கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இதுதாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நம்மளோட ஹெட்டு கவருங்க. ஸோ ஹெட்டு கவரையும் மாட்டி முடிச்சா நம்ம இன்ஜின் ரெடி ஆகிடுச்சுங்க. கவரை மாட்டி விட்டு இன்ஜினை வந்து நம்ம வந்து வண்டியில் ஏற்ற வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து த்ராட்டில் பாடி, அதுக்கப்புறம் நம்ம தேவையான ஒயரிங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் முக்கியமாக எக்ஸாஸ்ட்டை மாட்டணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வண்டியில் வந்து இன்ஜினை ஏற்றியாச்சு. இதை பார்க்குறது இன்ஜின் ஏற்றுற இன்ஜின் தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.